அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய மார்க்க வழிகாட்டல் சட்டம் என்னன்னு சொன்னால், தடை செய்யப்பட்ட வியாபார முறைகளில் ஒரு முறையை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கான மாற்றீடையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால், எங்களோட உரிமத்தில் ஓனர்ஷிப்பில் இல்லாத பொருளை டிஸ்பிளே பண்ணி அது எங்கிட்ட இருக்கிறதாக காட்டி பிறருக்கு அந்த பொருளை விற்கிறது. உண்மையில் அவர் எங்களுக்கு அந்த அமௌண்ட்டை தந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த பொருளை வாங்கி அவருக்கு விற்க போகிறோம். ஆனால் அவருக்கு அதை பற்றின எந்த ஒரு அறிவும் இல்லை. இந்த முறையை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா எங்களோட உரிமத்தில் எங்களோட ஓனர்ஷிப்பில் இல்லாத பொருளை நாங்கள் விற்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட இதே கேள்வியை கேட்குறாங்க. அதாவது என்கிட்ட ஒரு ஆள் வாராரு, என்கிட்ட அந்த ஒரு பொருளை வியாபாரம் செய்கிறாரு, அதாவது வாங்குறாரு. ஆனால் என்கிட்ட அந்த பொருள் இல்லை. நான் அவர்கிட்ட அந்த பொருளை வித்துட்டு தான், அதாவது சல்லியை வாங்கிட்டு பிறகு அந்த பொருளை நான் அவருக்கு எடுத்து கொடுக்குறேன். இது பற்றின மார்க்க தீர்ப்பு என்னன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி, லா தபி' மா லைஸ இன்தக், உங்கள்கிட்ட இல்லாத பொருளை நீங்கள் விற்கக்கூடாது என்ற ஒரு தடையை பிறப்பிக்கிறார்கள். அப்போ சுருக்கம் என்னன்னா, எங்களோட உரிமையில் இல்லாத பொருளை நாங்கள் எங்கிட்ட இருக்கிறதாக காட்டி விற்கிறது கூடாத ஒரு காரியம். ஆரம்ப காலத்தில் இது ரொம்ப அரிதாக காணப்பட்டாலும் இந்த சோசியல் மீடியாவுடைய பாவனை கூடுனதால குறிப்பாக நிறைய பேர் செஞ்சாலும் பெண்களும் இந்த வியாபாரத்தில் ஈடுபடுறதை நாங்கள் பார்க்குறோம். ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு சொல்லி இன்னும் ஒரு சிலவர்கள் அவங்களோட வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி இல்லாத பொருள் எல்லாம் அவங்க டிஸ்பிளே பண்ணி பிறகு இந்த மாதிரியான வியாபார முறைகள்லாம் தடை செய்யப்பட்ட முறையில் நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதெல்லாம் கூடாது. ஆனால் நம்மளோட சமூகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது பெண்களும் தங்கள்கிட்ட இல்லாத பொருளை இருக்கிறதாக டிஸ்பிளே பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வியாபாரத்தை மேற்கொள்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிறதாக காட்டுறாங்க. ஆனால் அவங்க சல்லி எடுத்ததுக்கு பிறகு யார் எந்த இடத்துல அந்த பொருள் மேலே இருக்குதோ அந்த பொருளை சல்லி அனுப்பி வாங்கி இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த முறை ஷரியஅத்து அனுமதிச்ச முறை இல்லை. ரைட். இதுக்கு மாற்றீடு என்ன அப்படின்னு கேட்டால், ஒருவர் ஏஜென்ட்டாக செயற்படலாம். ஒரு கம்பெனிக்கு அல்லது ஒரு குறித்த நபருக்கு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வேலை செய்கிறார். அவர்கிட்ட இருக்கிற பொருளை இவர் டிஸ்பிளே பண்ணுறாரு. அந்த பொருளுக்குரிய சல்லி யாருக்கு போகும்? ஒன்று இவருக்கு வரும் அல்லது ஓனருக்கு போகும். எந்த சல்லியை ஓனர் நிர்ணயிக்கிறாரோ அதே சல்லியில் தான் இந்த கஸ்டமர்ஸ் அதை வாங்க போகிறாங்க. அப்போ வாங்கி அவங்களோட பொருள்கள் என்ன செய்வாங்க? கொள்வனவு செய்வாங்க. இந்த ஏஜென்ட்டாக செயற்படக்கூடியவருக்கு அதற்கான ஊதியம் கம்பெனியோ அல்லது அந்த குறித்த அந்த ஓனரோ கொடுப்பார். இது அனுமதிக்கப்பட்ட முறை. அப்படி இல்லையா, நாங்கள் சுமூகமான முறையில் ஒரு பொருள் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட பேசும் பொழுது அவர் என்னிடத்துல இல்லை, நான் எடுத்து உங்களுக்கு என்ன செய்கிறேன், உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி என்ற அடிப்படையில், உடன்படிக்கை என்ற அமைப்பு இல்லாமல் வாக்குறுதி என்ற அடிப்படையில் இவ்வாறான அமைப்புலையும் செய்யலாம். அதெல்லாம் விட்டு போட்டு சாதாரணமாக எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி பொருளை டிஸ்பிளே பண்ணி நாங்கள் அவங்கள்ட்ட சல்லியை வாங்கி போட்டு அந்த சல்லிக்கு பொருள் எடுத்து பிறகு அவர்கிட்ட அந்த சல்லியை கொடுக்கக்கூடிய இந்த முறை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட முறை கிடையாது. இது சமூகத்தில் குறிப்பாக பெண்கள் மத்தியில் பரவலாக நடக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்குது. இதை மாற்றலாம், ஏஜென்ட்டாக மாற்றலாம், அல்லது ஏதோ ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் வாக்குறுதி என்ற அடிப்படையில் அந்த பொருளை பிறகு அவருக்கு சுமூகமான முறையில் பேசி எடுத்து கொடுக்கலாம். வல்லாஹு தஆலா அலம்.